வணக்கம், வெல்கம் பேக் டு doittamilan சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு DIY போட போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த DIYல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ரொஜெக்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஏதோ தெரிஞ்சிச்சு, ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி வச்சு எந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வருது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ அந்த கண்ணாடி வந்து உடஞ்சு போனனால தான் ஒரு புதுசாக வந்து ஒரு கண்ணாடி வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் ஷூ பாக்ஸ் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நான் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷவுமி அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ வந்து வீட்டில் கிடச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவையில்லை, எல்லாத்தையும் நம்ம வந்து வெளில எடுத்துடலாம். அப்பா எவ்வளோ குத்துருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு க்ளீன் ஆகி ஒரு எம்டி பாக்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பூத கண்ணாடி வேணும். ஸோ இந்த கண்ணாடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 50 ரூபா தான் வருது. ஸோ நார்மலாக ஸ்டேஷனரியிலே கிடைக்குது, நீங்கள் போய் பை பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்த உடனே வந்து நம்மளுக்கு 90s ஞாபகம்லாம் நிறையா வந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருப்போம்லாம் முன்னாடி. ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துச்சு. சரி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் பண்ணி விட்டுறலாம், வெயில் அடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, வாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஓட்டெல்லாம் வந்துச்சு. சரி, இப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த பூத கண்ணாடி வந்து எடுத்துகிட்டு போனோம்னா கீழே ஒரு பாயிண்ட் மாதிரி தெரியும். ஸோ அந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, வாங்க நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெயில் கம்மி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக எடுத்துகிட்டே இருக்கும்போது மேகம் மட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் வந்து மேகம் மூடி இருக்குது வெயிலில். ஸோ வெயில் வர வரைக்கும் உட்காருவோம் கொஞ்சம் நேரம், அப்புறமேட்டு எடுக்கலாம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழி கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். ஐயோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஓட்டை மட்டும் விழுந்துருக்கு. நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லை. வெயில் வந்துட்டு போகுது. ஸோ அதனால் நம்மளால் வந்து கண்டினியூஸாக வந்து எடுக்க முடியல. இதோ மூக்கு ஜூம் பண்ணி பார்க்கலாம். அதனால் இவ்வளோ பிக்ஸாக இருக்குது. வீடியோ எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தீப்பெட்டியை வச்சு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் மேலே இருக்குல்ல அந்த கங்கு, ஸோ அதை வச்சு இது வந்து எரியுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். வெயில் இப்போதைக்கு இல்லை, நம்ம அது முன்னாடியும் அடுக்கி வச்சிடலாம். அந்த மேகம் மூட்டெல்லாம் போகிற முன்னாடியும் காற்றுச்சுன்னா மொத்தமாக போயிடும். மறுபடியும் காத்திருப்போம். காற்று இருக்கிறதுல வலியோட சேர்ந்து சுகமாக இருக்குல்ல. உச்சி வெயிலில் சொல்கிற டைலாக் அதெல்லாம். ஆக்சுவலாக வெயில் வந்துருச்சு, இப்போ தான் வெயில் வந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பத்திக்குதுடா. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. உடனே புஃப்னு வந்து ஒரு புகை மூட்டமாகவே போயிடுச்சு சீக்கிரமாகவே. ஸோ இந்த பூத கண்ணாடியை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணது. கடைசியாக இதை வந்து பார்க்கும்போது வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் உங்ககிட்டையும் காமிச்சேன். சரி, இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரொஜெக்டர் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ இந்த இதை வந்து நம்மளுக்கு கட் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வந்து இதை வந்து எடுக்க முடியும் நம்மளால். ஸோ இப்படி எடுத்திங்கன்னா வந்து தனியாகவே இந்த கிளாஸ் மட்டுமே வந்துடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. கரெக்டாக வந்து இந்த பாக்ஸோட சென்டரில் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து இந்த இதுக்கு வந்து சென்டராக வச்சுட்டு ஒரு மார்க் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் நீங்கள் கட் பண்ணும்போது எப்படியும் கத்தி யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக. ஸோ நம்மளோட ப்ரொஜெக்டருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிச்சு. நம்ம வந்து இந்த பாக்ஸை வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லென்ஸை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக உள்ள கீழே வந்து விழுகிற மாதிரி தான் இருக்கும் இந்த லென்ஸ் வந்துட்டு. உள்ளே கூடி வந்து போட்டிங்கன்னா இதை வந்து இந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம உடச்சிட்டு உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம மொபைல் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக சின்னதாக ஒரு ஸ்டாண்டு தான் பண்ண போகிறோம்.
எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம கட் பண்ணியிருக்க பீஸையே வந்து இதுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து சின்ன ஸ்கொயராக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸை சின்னதாக ஸ்கொயராக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துல சென்டராக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாண்டில் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து இது காயட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொஜெக்டரில் இன்னொரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம மொபைலில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு தான் வீடியோலாம் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ஸ்பீக்கர் எஃபெக்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 குட்டி ஸ்பீக்கர் வந்து நான் எடுத்து வந்து வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ப்ளூடூத் இருந்தாலும் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒயர்டு ஸ்பீக்கர் இருந்தாலும் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்கிட்ட 2 ஸ்பீக்கர் ஒரே மாதிரி இருந்தனால ஸோ 2 சைடுமே வந்து ஸ்டீரியோ எஃபெக்ட்டில் கேட்கும். அதனால ஸோ கொஞ்சம் எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளோட லென்ஸ் வந்து முன்னாடி இருக்கு. ஸோ முன்னாடி பக்கம் இப்படி திருப்பி ஓட்டினா சவுண்ட் எஃபெக்ட் அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்பீக்கர் என் சைடு இருக்க மாதிரியே வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு, ஃபுல்லாக காஞ்சிருச்சு. சரி, இதையும் தூக்கி நம்ம உள்ளே வச்சிடலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நம்ம மொபைலில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணுற வேலை இருக்குது. சரி, அதையும் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொஜெக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் திருப்ப அப்படியே வீடியோ போட்டால் திரும்பிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொட்டேஷனை போய் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ வீடியோ எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைகீழாக தான் உள்ளே வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும். நீங்கள் உள்ளே இருக்க மொபைல் ஸ்டாண்டில் நம்மளோட மொபைலை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த பிளாக் பாக்ஸை அப்படியே வந்து ஃபுல்லாக மூடிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்ஸில் சூப்பராக தெரியுது. அதே போல் அப்படியே கொஞ்சம் திருப்பி வந்து நம்ம செவுத்தில் பார்த்தோம்னா வெறும் வெளிச்சம் மட்டும்தான் தெரியுது. அப்படியே கண்டினியூவாக வீடியோ பாருங்க. ஃபைனலில் நம்மளோட ப்ரொஜெக்டர் வேற லெவல் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்காக வந்து நம்ம இந்த பிளாக் கலர் பாக்ஸை வந்து பேக் சைடில் வந்து அறுத்தரலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மொபைலை வந்து முன்னாடியும் பின்னாடியும் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து தெரியுது நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல பிக்சல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ நீங்கள் வாங்கும்போது சைஸ் வைஸ் சின்னதாக இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி வந்து நம்ம இன்னொரு பாக்ஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே லெவலில் இன்னொரு பாக்ஸ் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை பேக் சைடில் வச்சு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த ப்ரொஜெக்டர் எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ப்ரொஜெக்டருக்குள்ள மொபைலை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா சரியாக வந்து தெரியாது. அந்த மொபைலை இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வந்து பிக்சல் இருக்கோ ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம மொபைலை உள்ளே வச்சுட்டு லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் செவுத்துல திரும்பி பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்குது நம்மளோட மொபைல் ப்ரொஜெக்டர். சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது கைஸ். ஆக்சுவலாக நிறைய வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது. கேமராலேருந்து பார்க்கும்போது சரியாக கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு கிடைக்காத மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க.